மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் மழை சற்று ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் இளம் சம்பா பயிர்கள் தண்ணீரில் முழுகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் உமாரமணன் வழங்க நாம் கேட்கலாம். உமாரமணன், தற்போதைய மழை நிலவரம் மற்றும் விவசாயிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம் ஷாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மன்றம் புயலாக மாற தாமதமாகி வரும் நிலையில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை விட்டு பெய்து வந்த நிலையில் நேற்று மதியம் முதல் மழை ஓய்ந்திருந்தது. வானிலை ஆய்வு மையம் நாளை மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதியான சீர்காழி சுற்றியுள்ள வைத்தீஸ்வரன் கோயில், சட்நாதபுரம், கொள்ளிடம், திருவன்காடு, புத்தூர், திருமலைவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மதியம் முதலே விட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் தொடர்ந்து மழை பெய்து வந்தால் இளம் சம்பா பயிர்கள் தண்ணீர் மூழ்கும் எனவும், மேலும் தாழ்வான குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களும் தண்ணீர் சூழும் நிலை ஏற்படும் எனவே விவசாயிகளும் பொதுமக்களும் கவலை அடைந்துள்ளனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி உமாரமன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.